உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு திரும்ப கிடைக்காத 75 நாட்கள் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாகவும் நடக்குது, நேரடி வகுப்பாகவும் நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே எதையும் ஜெயிக்கக்கூடிய திறன் எப்பவுமே உண்டு. எல்லா சிம்ம ராசி அன்பர்களும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உயர் பதவி, உயர் அந்தஸ்து, எங்கே போனாலும் ஒரு தலைமை பொறுப்பை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடியவர்கள். அதிகமாக கருணை உள்ளம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். ஆனால் பார்க்குறவங்களுக்கு அது தெரியாது, அவர் ரொம்ப அதிகாரம் பண்ணுறாரு, எப்போவுமே டாமினேட் பண்ணுறாருன்னு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலே மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லா வேலையிலையும் தலைமை பொறுப்பு ஏன் இருக்குது அப்படின்னா, எல்லா வேலையும் செய்கிறதுக்கு இவங்க தலைமையாக இருந்து எல்லா வேலையும் வாங்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்த 75 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. இந்த 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்க போகிறாரு அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் சிம்ம ராசி என்பவர்களுக்கு 5ஆம் அதிபதி. அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொன்னாவே பூர்வ புண்ணிய ஸ்தானம். அந்த பூர்வ புண்ணிய பலனை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் முதல்ல. அதுக்கப்புறம் அவர் 8ஆம் அதிபதி. 8ஆம் இடம் சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். அவர் எங்கேருந்து கொடுக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துலேருந்து கொடுக்க போகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விசேஷம். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த வாழ்க்கையில் நிறைய பாக்கியங்களை பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி. ஏன்னா எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நிறைய புண்ணியங்களை செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அந்த புண்ணியத்துடைய பாக்கிய பலனை இந்த குரு பகவான் அடுத்த 75 நாட்கள் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே இயற்கை சுப கிரகம். அது மட்டும் இல்லாமல் தனக்காரகன். அப்போ பணத்தை நிறைய வாரி வழங்கக்கூடியவர்கள் இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் அப்படின்னா சுப நிகழ்ச்சிகளுக்கு அதிபதி இந்த குரு பகவான் தான். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சுகபோக நிகழ்ச்சிகளுக்கான காரகர் இந்த குரு பகவான். அப்போ அதையும் கொடுக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பகவான் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவையோ, ஒரு தொழில் வேணும்னா தொழில் வாய்ப்பு, வேலை வேணும்னா வேலை வாய்ப்பு, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா திருமணத்துக்கான ஒரு அமைப்பு, அதே போல் ஒரு குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருந்தால் குழந்தை பேருக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் எப்போவுமே இருப்பார். அதனால தான் அந்த குரு பெயர்ச்சி பலன்கள் நிறைய பெரிய லெவலில் பேசப்படுறதுக்கான காரணம் இந்த மாற்றங்களை, அதுவும் இல்லாமல் சுப மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த குரு பகவான் எப்போவுமே இருப்பார். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த அடுத்த 75 நாட்கள் சிம்ம ராசி என்பவர்களுக்கு என்ன பண்ண போகிறாரு? இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 2.5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி போகக்கூடிய காலகட்டத்தில் நிறைய கடன் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க, அந்த வேலையில் நல்லா போயிட்டு இருந்திருக்கும், திடீர்னு அந்த வேலை வாய்ப்புகள் ஏதாவது போயிருக்கும். அப்போ அந்த காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துலேருந்து கொடுத்துருப்பார். அதே போல் அந்த வேலை வாய்ப்பு போனது உடனே கிடச்சிட்டா பரவாயில்ல, ஒரு 6 மாதம் ஆகிருக்கும், ஒரு 8 மாதம் ஆகிருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடன் நிறைய வந்திருக்கும். ஒரு ஹவுசிங் லோன் கட்ட முடியல, ஒரு வீடு ஒரு இடம் வாங்கின இடம் லோன் கட்ட முடியல, அந்த இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு வெளியில் கடன் வாங்கியிருந்தேன், அந்த கடனை கட்ட முடியல, அந்த கடன்லாம் தீருமான்னு தெரியல, இப்போ கடன் பெருசாக இருக்குது, வேலைக்கு போயிட்டுருக்கேன், ஒரு நல்ல சம்பளம் இல்லை, எனக்கு நல்ல பதவி இல்லை. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் முதல்ல நல்ல பதவியில் இருந்தேன், நல்ல சம்பளத்தில் இருந்தேன், ஆனால் கடந்த ஒரு 2.5 வருடத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா நிலையும் மாறிடுச்சு, அப்படியே தலைகீழாக போயிடுச்சு,
இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மீடியமான ரேஞ்சில் வேலை செஞ்சிட்ருக்கேன், எனக்கு பணம் சம்பளமும் கம்மியாக இருக்குது, எனக்கு கடன் மட்டும் ஏறிட்டே இருக்குது, இந்த வட்டி மட்டும் அதிகமாகிட்டே இருக்குது, என் வாழ்க்கையில் இதெல்லாம் தீர்த்துருவோமா, பிரச்சனைலாம் தீர்ந்துருமான்னு இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் தனித்த குருவாக இருந்து 9ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ அந்த ராசியை பார்க்கும் பொழுது என்னென்னா உங்களுடைய எண்ணங்களில் ஒரு பெரிய தெளிவு இருக்கும். அதுவும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலமாக நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ அந்த மாற்றங்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக தான் அடுத்த 75 நாட்கள் இருக்க போகுது. அப்போ என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணலாம். நீங்கள் எந்த வயதினராக கூட இருக்கலாம், சரிங்களா. எனக்கு அது 55 வயசு ஆச்சு சார், எனக்கு இப்போ எங்கே சார் வேலை மாற்றம் பண்ணுறது சில பேர் கேட்கலாம். எனக்கு 45 வயசு ஆச்சு, என் ஃபீல்டில் நான் பெரிய லெவலில் இப்போ தான் இருக்கேன், எனக்கு இதுக்கு மேலே சம்பளம் கிடைக்குமா, இதுக்கு மேலே கிடைச்சா தான் என் பிரச்சனை தீரும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய எந்த வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அப்போ அது வேலை மாற்றமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த வேலை மாற்றம் உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, நல்ல பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் அடுத்த 75 நாட்கள் இருக்க போகிறார். அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும், வெளியூர் போய் வேலை பார்க்கணும். சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு வாய்ப்பும் வந்துமே, ஐயோ நம்ம அங்கே போனால் நல்லா இருக்குமான்னு தெரியல, அங்கே இருக்கிற வெதர் கண்டிஷன் நம்மளுக்கு ஒத்துக்குமான்னு தெரியல, அங்கே போய் திருப்பி வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு சில பேர் அதை தட்டி கழிச்சிருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த வாய்ப்புகளை கண்டிப்பாக தேடி போங்க. அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும். பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கண்டிப்பாக இந்த குரு பகவான் தனித்த குருவாக இருந்து அடுத்த 75 நாட்கள் செய்ய போகிறாரு. நீங்கள் ஒரு டோஃபல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஐஎல்டிஎஸ் எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சி போகக்கூடியவர்கள், படிக்க போகக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அற்புதமான காலகட்டமாக இந்த 75 நாட்கள் இருக்க போகுது. அப்போ அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த எக்ஸாம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த 75 நாட்களில் நீங்கள் ஷெடியூல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்கும் வரும். அந்த மார்க் கிடச்சி நீங்கள் வெளியூரில் போய் நல்ல வேலையில் நல்ல படிப்பில் சேர்வதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 75 நாட்கள் இருக்க போகுது. அதே போல் நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தொழிலில் இருந்தேன் சார், தொழிலில் நல்ல பெரிய லெவலில் இருந்தேன், நான் தான் லீடிங் கம்பெனியில் இருந்தேன், நான்லாம் வந்து ஒரு பெரிய நிர்வாகம் நடத்திட்டு இருந்தேன், பெரிய நிறுவனத்தில் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் பல லட்சங்கள் கடன் ஆகிடுச்சு, பல கோடிகள் கடன் ஆகிடுச்சு, எனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, வர வேண்டிய காசு வரல. அதேமாதிரி சில இடத்துல சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்படியே டேக் ஆஃப் ஆகாமல் இருக்குது, தடையாக இருக்குது, தாமதமாகிட்டுருக்கு, என்ன பண்ணுறது தெரியல. சில இடத்துல பார்த்திங்கன்னா பணம் வந்து போய் மாட்டிகிட்டு வர வேண்டியிருக்கு, தரல அவங்க. அதே போல் சில பேருக்கு என்னென்னா ஒரு வெளியில் எங்கேயாவது ஒரு ஒரு பொருளை கொடுத்துருப்பீங்க, அதுக்கு ஒரு கடனாக கொடுத்து அந்த பொருளை கொடுத்துருப்பீங்க, அந்த பணம்லாம் வரல. அது மாதிரி நிறைய பணம் வந்து தடையாகி உங்கள் ப்ராஜெக்ட் எதுவும் சிலதெல்லாம் நடக்காமல் அதனால் சில பேருக்கு கடன் வந்து சில வந்து அடுத்த முயற்சிக்கு போயிருப்பீங்க. ஒரு 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 தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க, வேறு ஒரு தொழிலுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த தொழில் அப்படியே நின்று போயிருக்கும். இங்கே இருக்கிற பணத்தெல்லாம் எடுத்து அங்கே போட்டதுனால என்ன ஆகிடுச்சுன்னா அந்த தொழில் முடங்கி போய் அப்படியே இப்போ வந்து கடன் அப்படியே வளர்ந்துட்டு வந்துருச்சு. இப்போ அந்த கடன் பிரச்சனை தீர்மானம் தெரில, இப்போ பழைய தொழில் ரொம்ப ஸ்லோவாக போகுது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு 75 நாட்களில் நீங்கள் அதிக முயற்சிகளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக 75 நாட்கள் இருக்க போது. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும், நீங்கள் அந்த வாய்ப்பில் விட்டுறாதீங்க. அதே போல் பணம் வாங்க வேண்டிய இடத்துல நிறைய முயற்சிகள் பண்ணுங்கள், பணம் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த குரு பகவான் வந்து தனக்காரகன், அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கணுமோ அவங்களுக்கும் பணம் வரும், உங்களுக்கும் அந்த பணத்தை திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் சில பேர்லாம் என்னென்னா சிம்மராசி நண்பர்கள் கடந்த காலகட்டத்தில் சில லோன்லாம் எனக்கு கிடைக்கல சார், நான் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணேன், ஒரு பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, அது வந்திருந்தால் கூட நான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ இந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணி முடிச்சிருப்பேன், எனக்கு பணமும் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சி சில பேர் அதெல்லாம் கிடைக்காமல் இருந்திருக்கும். அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 75 நாட்கள் இருக்க போது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலையில் இருக்கணும், அரசாங்க வேலைக்கு நான் நிறைய முயற்சி பண்ணி ஃபெயில் ஆகிட்டேன் சார், நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணேன், இப்போ கடைசியில் வேறு ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன், இப்போ எக்ஸாம் எழுதான் கிடைக்குமா? சில பேருக்குலாம் எக்ஸாம் எழுதி பார்த்தீங்கன்னா 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கும்.
அதே போல் நிறைய பேருக்கு என்னென்னா வேலையை விட்டுட்டு இதை ஒரு வேலையாக எடுத்து செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க. இருக்கிற வேலையை விட்டு நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, ஏஜ் ஆகிட்டுருக்கு, கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய கடந்து வந்துட்டு நான் அரசாங்க வேலை எப்படியும் சேர்ந்தே ஆவன்னு தலைகீழ நிற்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ அதெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த 75 நாட்கள் இருக்குது. இந்த 75 நாட்களில் நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம், அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக பாஸ் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு என்னென்னா இப்போ உங்களுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதே போல் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்களுக்கு நல்ல பதவி, பட்டங்கள், அதே மாதிரி அதில் வருமானங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகளை கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்கீங்க. திருமணத்தில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு சண்டைகள் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலை. சில பேருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்க்கெலாம் போயிருப்பீங்க. அப்போ சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 75 நாட்களில் பயன்படுத்தி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சார் நாங்கள் பிரிஞ்சுட்டோம், நீங்கள் சொன்ன மாதிரி கோர்ட் கேஸ் டைவர்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் இப்போ ஒரு மறு திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா மறு திருமண வாய்ப்புகளும் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. இல்லை சார் எனக்கு திருமணமே ஆகலை, ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், நாங்கள் பார்க்காத பொண்ணு இல்லை, பார்க்காத வரன் இல்லை, எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி பண்ணிட்டோம், எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம், அப்படி இருந்தும் எனக்கு அமையலை நினைக்கக்கூடியவர்கள் இந்த 75 நாட்கள். ஏன்னா அந்த குரு பலன் வரும்போது தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்ல வரன்கள் வரும், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாங்க, நல்ல மணமகன் கிடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் குரு பகவான் இருக்கார். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் அதிக முயற்சிகள் மேற்கொண்டீங்கன்னா கண்டிப்பாக நீண்ட நாளாக திருமண தடை உள்ள சிம்ம ராசி என்பவர்களுக்கு திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக அடுத்த 75 நாட்கள் இருக்க போது. நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு என்னென்னா இந்த ரத்தம் சொந்தங்கள் சம்பந்தமான, அதாவது பங்காளிகள் சம்பந்தமான வம்பு வழக்கில் கடந்த ஒரு 2.5 ஆண்டுகளாக சந்திச்சிட்ருக்கீங்க. அதனால் எனக்கு பூர்வீக சொத்து வர வேண்டியிருக்கு, எனக்கு கொஞ்சம் பணம் வர வேண்டியிருக்கு, வரல, அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு, இந்த கேஸு நிறைய என்னுடைய பாதி நேரத்தை செலவு பண்ணிகிட்டு இருக்கேன், அதுவே ஒரு மன உளைச்சலாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் நிறைய சிம்மராசி அன்பர்கள் இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த 75 நாட்கள் அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி. மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 75 நாட்கள் ஒரு பொன்னான காலம். ஏன்னா ஒரு குரு உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னென்னா ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும். ஒரு மனுஷன் எப்போ ஒரு வாழ்க்கையில் ஜெயிப்பான் அப்படின்னு கேட்டால் ஒரு தெளிவான சிந்தனை இருக்கும்போது தான் ஜெயிக்க முடியும். அதை கொடுக்கக்கூடிய இடத்துல இந்த குரு பகவான் அடுத்த 75 நாட்கள் இருக்க போகிறாரு. அதனால் நீங்கள் எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, அது திருமணமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், காதல் விஷயத்தில் இருக்கலாம், அதே போல் தொழிலில் இருக்கலாம், இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கேன் வேலை கிடைக்கல, இந்த வேலை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம், எது இருந்தாலும் அதெல்லாம் பூர்த்தியாக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல குரு பகவான் இருக்கார் அடுத்த 75 நாட்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இதற்கான முயற்சிகளை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உறுதி. நம்ம சொன்ன பலன்கள்லாம் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவான பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் இந்த குருவுடைய நிலையும் பார்த்து மற்ற கிரக நிலைகளும் பார்த்து பலன்கள் மாறுபடும். அதே போல் தசாபுத்தி, ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள், அதே போல் சில பேருக்கு சனி திசை நடக்கும், சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருக்கீங்க. அதில் சுயஜாதத்தையும் பார்த்துட்டு முயற்சிகள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்த 75 நாட்கள் இருக்க போது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம். டீட்டெயில்டாக வேணும், தசாபுத்தி உங்களுடன் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட்டு உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் அனுப்பி வைக்கிறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.